Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஓடிடியில் கங்குவா படம் சக்ஸஸ் ஆன மாதிரி தெரியுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. அப்படி நடந்திருந்தால் உண்மையாகவே நல்ல விஷயம்தான். அந்த படம் ஓடிடியில் வெற்றி பெற்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற ரகசியத்தையும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கமல் நடித்து பேசும் படம் அந்த காலத்திலேயே ஒரு பேன் இண்டியன் மூவின்னு சொல்கிறாங்க. எத்தனை மொழிகளில் வந்துச்சு? அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா இல்லையான்னு அரந்தையிலிருந்து சேகர் கேட்டிருக்காங்க. புஷ்பக விமானா என்ற பெயரிலே கன்னடத்தில் கமல்ஹாசன் நடித்த திரைப்படம் தான் தமிழிலே பேசும் படம் என்ற பெயரில் வெளியானது. அந்த படத்துக்கு மொழியே இல்லை, அது ஒரு ஊமை படம் அப்படின்றதுனால தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தை தாண்டி ஹிந்தியிலும் அந்த படம் வெளியானது. அப்படி பார்த்தா முதல் பேன் இந்தியா படம் அப்படின்னு அதை அழைக்கலாம் தானே. ஆர்ஜே பாலாஜிக்கு எந்த அடிப்படையில் சூர்யா வாய்ப்பு கொடுத்தாருன்னு சந்தனகுமார் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜிக்கும் சூர்யாவுக்கும் இடையே நல்ல நட்புண்டு. அவருடைய திரைப்படத்தில் கூட இவர் நடிச்சிருக்காரு. ஆனால் சூர்யா படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு ஆர்ஜே பாலாஜிக்கு கிடைச்சதுக்கு அது காரணம் இல்லை அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா அப்படி பார்த்தா சூர்யாவுக்கு நெருக்கமான நண்பர்கள், கதாசிரியர்கள் அப்படின்னு பல பேர் இருக்காங்க. அந்த படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு ஆர்ஜே பாலாஜிக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் சொன்ன கதை சூர்யாவுக்கு பிடித்திருந்தது தான். நடிகை இளவரசி இப்போ என்ன பண்ணுறாங்க? ஏதாவது படத்தில் நடிக்கிறாங்களா? அண்ட் டூரிங் டாக்கீஸில் அவங்களோட இன்டர்வியூவை எதிர்பார்க்கலாமான்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. இளவரசி திருமணம் செய்து கொண்டு திரையுலகை விட்டு முழுமையாகவே விலகிட்டாங்க. இருந்தாலும் அவங்கள பேட்டி காண்பதற்காக நான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். பொதுவாகவே மக்கள் எல்லாரும் ஒரு படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் அந்த படத்தோட ப்ரொடியூசர் யார், டேரக்டர் யார், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது ஸ்டாப் ஆன மூவி, ஃபெயிலியர் ஆன மூவி, அந்த படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன், ஸ்டாஃப், இப்படி எல்லாரோட பேருமே ஞாபகம் வச்சு கேட்குறீங்களே, இது எப்படின்னு அஜய் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சினிமாவோட என்னுடைய பயணம் அப்படின்றது மிக நீளமானது. அது மட்டும் இல்லாமல் பள்ளியிலே படித்து கொண்டிருந்த காலகட்டத்திலேருந்தே சினிமா மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவன் நான். அதன் காரணமாகத்தான் ஒரு சில பெயர்களை இன்று வரையிலே என்னால் நினைவிலே வைத்துக்கொள்ள முடிந்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கங்குவா படத்தோட ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா அதோட எடிட்டிங் சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கண்டினியூட்டி நிறைய இடங்களில் மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதோட கேமரா அண்ட் முக்கியமாக கலர் கிரேடிங் தான் சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் கலர் கிரேடிங் சரியில்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஃபுல்லாமே ப்ளூவிஷ் டோனாக இருக்கிறது ரசிக்க விடாத மாதிரி பண்ணிருச்சு. ஸ்க்ரீன் பிளேல தான் கவனம் செலுத்தலை. அட்லீஸ்ட் இந்த டெக்னிக்கலான விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவாவோட ஆஸ்தான எடிட்டரான ரூபனியை இந்த படத்தில் பணியாற்றலன்னு மதிஷாந்த் ஸ்ரீலங்காவிலிருந்து கேட்டிருக்காங்க. கங்குவா திரைப்படத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி தொழில்நுட்ப ரீதியாக அந்த படத்தில் யாருமே குறை சொல்ல. இன்னும் சரியாக சொல்லணும்னா பல பேர் அந்த படத்தினுடைய டெக்னிக்கல் சைடு இது வரைக்கும் பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த படத்தில் பலவீனமாக அமைந்ததுன்னா திரைக்கதை. அதுதான் அந்த படத்தினுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்தது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு காலத்தில் அஜித்தை வந்துட்டு வேணுக்குனே இருட்டடிப்பு செய்கிற மாதிரி ஒரு சேனல் வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. அவரை பற்றி எப்போவுமே நெகட்டிவான நியூஸ் மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்னை பற்றி புகழாதீங்க, என்னை பற்றி பேசாதீங்கன்னு அஜித் கெஞ்சுற அளவுக்கு அவருடைய புகழ் பரவி இருக்கு. அதுக்கு காரணம் எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது தானே நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி தனியார் தொலைக்காட்சி எதுவும் அஜித்தை புறக்கணித்ததா எனக்கு தெரியல. ஆனால் அதையெல்லாம் தாண்டிய புகழ் ஸ்மார்ட் போனுடைய வருகைக்கு முன்னாலேயே அஜித்துக்கு இருந்தது அப்படின்றது தான் உண்மை. ஜெய்சங்கர் ரொம்பவே சீக்கிரமா வளர்ச்சி அடைந்த ஒரு நடிகர். அவர் யாரால ரொம்பவே பயனடைஞ்சார்னு சந்தனகுமார் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கரால் பயனடைந்தவர் யார் அப்படின்னு கேட்கறத விட ஜெய்சங்கரால் யார் பயனடையலை அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா சரியா இருக்கும். தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னால் முடிந்த அளவுக்கு எல்லோருக்கும் உதவி செய்த ஒரு மாபெரும் கலைஞர் தான் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். தளபதி படத்தோட ரீரிலீஸை இன்னைக்கு பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் தீபாவளிக்கு தளபதி படம் ரிலீஸ் ஆகும்போது பெருசாக அந்த படம் ஓடலை அப்படின்னு தான் நான் ஒரு வார இதழில் படித்தேன். அதுக்கு காரணம் அடுத்த 70 நாளில் மன்னன் படம் ரிலீஸ் ஆகிறதுனால அந்த படத்துக்கு தியேட்டரில் இடம் வேணுங்கிறதுனால தளபதி படத்தை ஓவராலாக எல்லா தியேட்டர்ல இருந்துமே தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தீபாவளிக்கு அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம்னா அது தளபதி படம் தான். ஆனால் அதே நேரத்தில் அதிக வசூல் கொடுத்த 2 படங்கள்னா பிரம்மா, தாலாட்டு கேக்குதம்மா படங்களாக தான் இருக்குது. ஆனால் இப்போவுமே
ரெண்டுமே தீபாவளிக்கு வெற்றி கொடுத்த படம்னு தளபதி படத்தை சொல்றாங்களே, இது எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு ஆண்டனி காரைக்கால்ல இருந்து கேட்டிருக்காங்க. தளபதி திரைப்படம் வெளியாகி 70 நாட்கள் கழித்து மன்னன் திரைப்படம் வெளியானதாக நீங்களே குறிப்பிட்டிருக்கீங்க. அப்படி இருக்க மன்னன் திரைப்படத்துடைய வருகை தளபதி படத்துடைய வசூலை எப்படி பாதித்திருக்க முடியும்? தளபதி படத்தோடு வெளியான தாலாட்டு கேட்கதமா, பிரம்மா ஆகிய படங்கள் வெற்றி படங்கள் தான் என்றாலும் வசூல் அந்த படங்களால் தளபதி படத்துடைய வசூலை தொட முடியல அப்படின்றது தான் உண்மை. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற கேம் சேஞ்சர் படத்தோட ஓவர்சீஸ் ப்ரீ புக்கிங் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா விடாமுயற்சி படத்துல எந்த வேலையுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணாத மாதிரி இருக்கு. இன்னும் அதர் லாங்குவேஜஸ்க்கான டைட்டில லைக்கா அறிவிக்கல. அது மட்டும் இல்லாம படத்தோட ப்ரோமோ, ட்ரெய்லர், பாடல்கள் இப்படி எதுவுமே ரிலீஸ் ஆகல. வேட்டையன் படத்துலயும் இதே தப்பதான் லைக்கா பண்ணாங்க. அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அடுத்த படத்துலயாவது ஒழுங்கா செயல்படுவாங்கன்னு பார்க்கும்போது இந்த படத்துலயும் அதே தப்பதான் பண்றாங்க. லைக்கால உண்மையிலே என்னதான் பிரச்சனைன்னு மதிஷான் ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியல. ஆனால் படத்தினுடைய ப்ரமோஷன் விஷயங்களில் லைக்கா நிறுவனம் மிகவும் பின்தங்கி இருக்குது அப்படின்றது உண்மையான விஷயம்தான். வள்ளினம், கேகேகே, டான் இந்த எல்லா படங்களுக்குமே கேமராமேனாக ஒர்க் பண்ண பாஸ்கரன் இப்போ என்ன பண்ணுறாரு? ஏன்னா அவர் அந்த படங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தோன்னா அவருடைய ஒர்க்கிங் ரொம்பவே கிளாஸாக, ரொம்பவே லைட்டாக இருக்கும். ஏன் இவ்வளோ டேலண்டடான ஒருத்தரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்காமல் இருக்காங்க? அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலையா? இப்போ அவர் என்ன தான் பண்ணிட்டு இருக்காருன்னு மட்டக்களப்பில் இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஒளிப்பதிவாளரான பாஸ்கரன் இப்போ ராஷ்மிகா மந்தா நடித்து கொண்டிருக்கின்ற ரெயின்போ அப்படின்ற படத்துக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். தமிழ், தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் அந்த படம் உருவாகி கொண்டிருக்கிறது. ரன்பீர் கபூர், அல்லு அர்ஜுன், சிம்பு இந்த 3 கலைவாரிசுகளுமே ஒரே காலத்துல தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா அல்லு அர்ஜுனும் ரன்பீர் கபூரும் நிறைய வசூல் சாதனையை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு டாப் லெவலுக்கு போயிட்டாங்க. எந்த இடத்துல சிம்பு தன்னுடைய அந்த இடத்தை தவற விட்டார்னு ரியா ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்த பல இயக்குநர்கள் சிம்புனுடைய அசாத்திய திறமையை பாராட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திறமையாளர் தான் சிம்பு. அப்படி இருந்தும் ரன்பீர் கபூர், அல்லு அர்ஜுன் ஆகியோர் தொட்ட உயரங்களை எல்லாம் சிம்பு தொட முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கிட்ட திட்டமிடல் இல்லாததுதான். அந்த ஒரு குறையை மட்டும் சரி செய்து விட்டார் என்றால் நிச்சயமாக அவள் தொட்ட எல்லையை அசாதாரணமாக சிம்பு தொட முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. இப்போது கூட காலம் கடந்து விடவில்லை என்பதையும் சிம்புவுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மலையாள ஆக்டராக இருந்தாலுமே தமிழில் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை பிடிச்ச ஒரு ஆக்டர்னா அது மம்முட்டி தான். அதே அளவுக்கு துல்கர் சல்மானும் பிடிப்பாரான சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. மம்முட்டி தமிழ் சினிமா அரசியல் மத்தியிலே எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை தாண்டி ஒரு தாக்கத்தை துல்கர் சல்மான் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். சாவித்ரி அம்மா நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தமிழக அரசாங்கமோ இல்லை தெலுங்கு அரசாங்கமோ எந்த ஹெல்ப்புமே பண்ணவே இல்லையான்னு சந்தனகுமார் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. சாவித்ரி நோய்வாய்ப்பட்டிருந்த கடைசி காலத்தில் ஆந்திர அரசோ அல்லது தமிழக அரசோ அவருக்கு உதவி செய்யவில்லை. பொதுவாக நல்ல படங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மரியான், மாவீரன் கிட்டு, மெய்யழகன், சொர்க்கவாசல், கடைசி விவசாயி இதெல்லாமே நல்ல படங்கள் தான். முன்னணி நடிகர்கள் தான் நடிச்சிருந்தாங்க. அப்படி இருந்துமே அந்த படங்கள் ஏன் வெற்றி பெறலை? ஒருவேளை இந்த படம் மலையாளத்தில் வந்திருந்தா பயங்கரமாக கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் தமிழில் வரும்போது மட்டும் எல்லாருமே கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடையே பார்க்குறாங்களே, இது எதனால நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஜானி யாழ்ப்பாணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற படங்களை பற்றி நீங்களே மீண்டும் ஒரு முறை யோசித்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வெற்றி அந்த படங்கள் பெற வேண்டுமோ அந்த வெற்றியை அந்த படம் பெற்றிருக்கிறது அப்படின்றத நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். அதை தாண்டிய வெற்றியை பெறுவதற்கான விஷயம் அந்த படங்களில் இல்லை அப்படின்றதும் உண்மைதான். அடுத்து இன்று ஒரு தகவல். இந்தி பட உலகின் பிரபலமான இயக்குனரான சஞ்சய் லீலா பன்சாலிக்காக பிரபுதேவா உருவாக்கிய திரைப்படம் தான் ரவுடி ரத்தோர் என்ற திரைப்படம். அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்தவர் அக்ஷய்குமார். அக்ஷய்குமாருக்கு கதை சொல்வதற்காக நாளை காலைல 6 மணிக்கெலாம் அவர் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சார்பிலே சொல்லப்பட்ட போது பிரபுதேவா அசந்து போனார் என்று தான் சொல்ல வேண்டும். சரியாக அவர்கிட்ட நேரம் கேட்டிங்களா? காலை 6 மணியா அல்லது மாலை 6 மணியா என்று கேட்டார் பிரபுதேவா. ஏன்னா இந்தி பட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பாலும் 10 மணிக்கு தான் எழுந்துக்குவாங்க, 12 மணிக்கு தான் செட்டுக்கு வருவாங்க அப்படின்றது தான் அவர்களை பற்றிய ஒரு கணிப்பாக பிரபுதேவாவுக்கு இருந்தது. அப்போது தான் அந்த படத்தினுடைய வசனகர்த்தாவான சிராஜ் அக்ஷய்குமாரை பற்றிய ஒரு விஷயத்தை பிரபுதேவா கிட்ட சொன்னார். அக்ஷய்குமாரை பொறுத்த வரைக்கும் இரவு 9 மணிக்கு படுக்கைக்கு போயிடுவார், காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார் என்பது தான் அவர் சொன்ன தகவல். மறுநாள் காலையிலே 6 மணிக்கு அக்ஷய்குமாரை சந்தித்தார் பிரபுதேவா. கதையை சொன்னார். கதை அவருக்கு பிடித்திருந்தது. உடனடியாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது. படப்பிடிப்பு ஆரம்பித்த முதல் 5 நாட்கள் பிரபுதேவா கிட்ட அந்த படத்தினுடைய கதாநாயகன் அக்ஷய்குமார் பேசவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிரபுதேவாவிடம் என்ன சொல்ல நினைத்தாலும் அதை அந்த படத்தினுடைய ரைட்டரான சிராஜ் மூலம் தான் சொல்லி அனுப்புவார். 3 நாட்கள் படப்பிடிப்பு முடிந்த உடனே ஒரு நாள் சிராஜை கூப்பிட்டார் அக்ஷய்குமார். என்ன இந்த படத்தை அடுத்த வாரமே வெளியிடுறதா முடிவு பண்ணியிருக்கீங்களா? நானே ஸ்பீடு,
என்னை விட படிஸ்பீடாக இருக்கார் இவர் என்று பிரபுதேவாவை பற்றி கேட்டிருக்கிறார் அக்ஷய்குமார். அதற்கு அடுத்த சில நாட்களில் அக்ஷய்குமார் சம்பந்தப்பட்ட சில காட்சிகளை பிரபுதேவா படமாக்கிய போது அக்ஷய்குமார் சொன்ன எந்த ஆலோசனையும் பிரபுதேவா ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த காட்சி இப்படி பண்ணலாமா அப்படின்னு அக்ஷய்குமார் கேட்டால், வேணாம் சார், நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க என்பார் பிரபுதேவா. மறுநாள் வேறொரு காட்சியை படமாக்கும் போது இந்த வசனத்தை நான் இப்படி பேசலாமா என்று அக்ஷய்குமார் கேட்க, வேணாம் நான் சொல்லியிருக்கிற மாதிரியே பேசிருங்க என்பார் பிரபுதேவா. இப்படி அவங்க 2 பேருக்கும் இடையே மிகப்பெரிய விரிசல் அந்த 5 நாட்கள் படப்பிடிப்பில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசி கொண்டது கூட இல்லை. இந்த ரவுடி ரத்தோர் திரைப்படத்திலே அக்ஷய்குமார் 2 பாத்திரங்களை நடித்திருந்தார். முதல் 5 நாட்கள் சிவா என்ற கதாபாத்திரத்துக்கான படப்பிடிப்பு நடத்திய பிரபுதேவா 5 நாட்களுக்கு பிறகு ரத்தோர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்க ஆரம்பித்தார். முதல் 5 நாட்கள் பரபரப்பாக படப்பிடிப்பு நடந்தது. ஒரு நாளைக்கு 2-3 சீன்களை எல்லாம் கூட படமாக்குவது பிரபுதேவாவுடைய வழக்கமாக இருந்தது. ஆனால் ரத்தோர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் படமாக்கும் போது மிகவும் நுணுக்கமாக ஒரு நாளைக்கு ஒரு சீன் தான் என்கிற மாதிரி படமாக்கி இருக்கிறார் பிரபுதேவா. 7வது நாள் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது சிராஜ் கொஞ்சம் வாங்க என்று அக்ஷய்குமார் கூப்பிட பிரபுதேவாவை பார்த்திருக்கிறார் சிராஜ். போயிட்டு வாங்க, என்ன சொல்கிறான்னு தான் கேட்டு வாங்களேன் என்று பிரபுதேவா அனுப்பி வைக்க அக்ஷய்குமார்கிட்ட போனார் சிராஜ். திரும்ப வரும்போது சிரித்தபடியே வந்தார் சிராஜ். என்ன சொன்னார் அக்ஷய்குமார் என்று பிரபுதேவா கேட்டபோது, என்னமா ரசித்து காட்சி எடுக்கிறார், எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று உங்களை பற்றி பாராட்டி சொன்னார் என்று பிரபுதேவாவிடம் சொன்னாராம் சிராஜ். படத்தினுடைய கதாநாயகராச்சு அவர் என்ன நினச்சிக்குவாரோ அப்படின்லாம் நினச்சி நான் படமாக்கியிருந்தா இந்த 7வது நாள் எனக்கு கிடைத்த அந்த பாராட்டு இருக்குல்ல, அது நிச்சயமாக கிடைத்திருக்காது. நான் என்னுடைய வேலைக்கு உண்மையாக இருந்தேன், அதுதான் அந்த பாராட்டை எனக்கு பெற்றுத்தந்தது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் பிரபுதேவா. பாலச்சந்தருடைய இயக்கத்தில் பணியாற்றியது அப்படின்னு அதுதான் அன்னி பாதி. சமுத்திரகனி சார் was about 70%. ஒரு நல்ல சீன் இருந்தால் கேபி சார் வருவார். திரைப்படங்கள், தொலைக்காட்சி, இந்த 2ல் தொலைக்காட்சி தான் உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தந்ததுன்னு சொல்லலாம். எஸ், 100%. சரி, ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி என்ன சார், ஒரு படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிங்கன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.